Next, what we want to do today, நாங்க என்ன செய்ய விரும்ப போறோம்னா, number one, share our experience. எங்களோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். நீங்க அனுபவம் பல ஊருக்கு போயிருக்கோம், இதெல்லாம் நடக்குது, நம்மளும் மாறி வரலாம், இந்த மாதிரி நாங்க சொல்லிக் கொடுக்க போறோம். ரைட்டா? நெக்ஸ்ட், bring some simple awareness. உங்களுக்கு சிம்பிள் அவேர்னஸ் கொடுக்க போறோம். அதாவது நம்ம உடலை சுத்தி இன்னொரு உடல் இருக்கு. அந்த உடலை க்ளீன் பண்ணாங்க உங்க உடல் நல்லா போயிடும். நாங்க சொல்லிக் கொடுக்க வரது அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட், make you realize today, உங்களை என்ன பண்ண போறோம்? make you realize today that everyone can heal. எல்லாரும் இதை சுவிட்சை கத்துக்கலாம். ரொம்ப பேர் கேட்பாங்க, நீங்க ஏன் ஃப்ரீயா கொடுங்க கேட்கறாங்க. கேட்கறாங்களா யாராச்சும் ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்னு? என்ன சார் எவ்வளவு பேர் ஃபோன் கூட ஏன் ஃப்ரீயா கொடுங்க சத்தம் போடுறாங்க அவங்ககிட்டலாம். எங்க கம்பெனில கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க சார், ஏன் நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க? நாங்க சார்ஜ் பண்றோம், நீங்க சார்ஜ் பண்ணக்கூடாதா? கொஞ்சமாவது காசு கேட்க கூடாது கேட்கறாங்க சார். இந்த மாதிரி இந்த பையன் வர முடியுமா சார்? சார் 1000 ரூபாய் போடுறேன், இந்த பையன் வர முடியும் மேடம்? ஏன் இந்த பையன் அம்மா நீங்க கூட்டு வரீங்களா மேடம்? கூட்டு வர முடியும், 1000 ரூபாய் கொடுமா, நீ வீட்டில் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவீங்க. நாங்கள் குடும்பமே எதிர்பார்க்குறோம், குடும்பமே எல்லாம் எதிர்பார்க்குறோம் சார். இதுதான் எங்களோட நோக்கம். ஓகே, அதனால தான் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த மாதிரி எவ்ரி ஃபேமிலி வி வாண்ட் டு ஷேர், எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க எதிர்பார்க்குறோம்.